வணக்கம். காசியை பற்றி தொடர்ந்து சொல்லிகிட்டே வரலாம். எவ்வளோ நாளைக்கு காசியை பற்றியே பேசுவீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பார்த்த இடமெல்லாம் 5 நாள் பார்த்துருக்கேன். 5 நாள்னா 5 நாளைக்கு சொல்லுவேன். வேறு வழி கிடையாது. சொல்லி அருமையான விஷயங்கள் எல்லாமே. நான் பார்த்ததில் முக்கியமாக அந்த காசி படித்துறையில் ஒரு பக்கம் குமரகுருவருடைய அந்த கேதார் கட்டுங்கிற இடத்துல அந்த மடம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால், அதே வீதியில் அதே சந்தில் போனோம்னா பாரதியாருடைய வீடு இருக்குது. பாரதியாருடைய வீடுன்னு நம்ம சொல்லக்கூடாது. பாரதியாருடைய அத்தை வீடு. அதாவது 1882 பாரதி பிறக்கிறாரு. அவருடைய தந்தையார் எட்டயபுரத்தில் அந்த ஒரு பஞ்சு மில்லு பிரித்து எடுக்கக்கூடிய அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரிய நஷ்டம் ஏற்பட்டுறது. ஆங்கிலேயர்களுடைய அந்த பெரிய மில்லுகள் உருவாகினதுனால இவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுறது. தந்தை போயினன் பால் மிடி சூழ்ந்ததுன்னு பின்னாடி எழுதுகிறாருன்னா, மிடினா வறுமை ஏற்பட்டுறது. பாரதியினுடைய தாய் அவருடைய சிறு வயதிலே இறந்து போயிடுறாங்க. அப்போ அப்பா ஒரு பக்கம், நஷ்டம் ஒரு பக்கம், அம்மா இல்லாத குறை, திருமணம் வேறு ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது? பால்ய விவாகம். அப்போ அவங்க அத்தை குப்பம்மாள், அவங்களுடைய கணவர் கிருஷ்ணசாமி, அவங்க அந்த காலத்திலேயே காசியில் போய் குடியேறியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தாயில்லா குழந்தை இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு தன்னோட கூட்டுக்கிறாங்க. அப்படி கூப்பிட்றப்ப பாரதியாருக்கு என்ன வயது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15-16 வயசு இருக்கும். அவர் அங்கே 4 வருஷம் இருந்தாரா 6 வருஷம் இருந்தாராங்கிற விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரதியார் அங்கே இருந்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. கங்கைக்கரையை தாண்டி சென்ற புலவர்களில் முதல்வர் யாருன்னு கேட்டால் குமரகுருபரர், 2வது நம்முடைய பாரதியார். இந்த 2 பேருடைய இதுவும் ஒரே இதில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியங்க. எல்லாத்துக்கும் படித்துறைகள் தனித்தனியாக இருக்குது. பாரதி அங்கே இருந்தபோது நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் உள்ளே வர்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதியார் மீசை வச்சுருப்பார். அவங்க மாமா பாரம்பரியமான உணர்வுகளை கொண்டவர். ஆர்த்தடாக்ஸு பிராமின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. பாரதி மீசை வச்சுருக்கிறது அவருக்கு பிடிக்கலை. பாரதி மேலே நல்ல ஒரு அபிப்பிராயமும் அவருக்கு கிடையாது. அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தான் போய் அந்த வடநாட்டுக்காரர்கள் மாதிரி டர்பன் கட்ட ஆரம்பிக்கிறார். அப்போ அடிக்கடி கோவிமா சொல்லுவார், ஏன் இப்படி இருக்க ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லுவார். அவங்க அத்தை பேர் குப்பம்மாள், மாமா பேர் கிருஷ்ணசிவன். அவர் தான் அங்கே காசியில் அர்ச்சகராக இருக்கார். இவங்களுடைய அப்பா சின்னசாமி ஐயர், அம்மா பேர் லக்ஷ்மி அம்மாள். ஒரு நாள் எட்டயபுரம் ஜமீன்தார் காசிக்கு வர்றார். வந்திருந்தபோது அங்கே இருக்க கோயிலில் கேதார்நாத் கோயில் அங்கே தான் இருக்குது. கேதார்நாத்துங்கிறது இமயத்தில் இருக்குது, இங்கே கோயில் இருக்குது. மார்கழி மாதம். அப்போ திருவம்பாவை பாடுறோம். அந்த ஓதுவார் எங்கே போனார்னு தெரியல, காணோம். கிருஷ்ணசாமி ஐயர் தான் அங்கே அர்ச்சகராக இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ராஜா நிற்கிறாரு, பாட ஆள் இல்லை. அப்போ நம்ம சுப்பையா பாடுவானே அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அவருக்கு வேறு வழி தெரியல, சரி பாட சொல்லு அப்படிங்கிறார். உடனே கணீருங்கிற குரலில் சுப்பிரமணிய பாரதியார், நம்முடைய மகா கவி, அற்புதமான திருவம்பாவை பாட்டை பாடுறாருங்க. பாடுற உடனே அவருடைய கண்களில் ஏற்படுற மாற்றமும் அந்த பாட்டு ஈர்த்த ஈர்ப்பும் மன்னரையே வியக்க வச்சது. இப்போ அந்த கோயிலில் திருவம்பாவை பாடி முடித்த உடனே இவர் என்ன பண்ணாரா, ராஜா, சின்னசாமி ஐயர் பையன்தானே நீர் ஏன் நமது சமஸ்தானத்துக்கு வரக்கூடாது, இங்கேயே நிற்க வேண்டும், வாருங்கள் போகலாம் அப்படின்னு அவரையும் கூப்பிட்டாராம். அங்கேருந்து புறப்படுறாரு மகாராஜா போன உடனே கொஞ்ச நாளில் பாரதியும் சரி மகாராஜா கூப்பிட்டாருன்னு எட்டயபுரத்துலையும் கிளம்புறாரு. இப்போ தாங்க ஒரு அதிசயம் நடந்தது. என்ன தெரியுங்களா, கர்ப்பகிரகத்துக்குள்ளே வந்த கிருஷ்ணசிவன் இவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். யாரை? பாரதி. கட்டி பிடிச்சிட்டு
இவ்வளவு நாளாக உன்னுடைய ஆழ்ந்த பக்தியை உணர்வை நான் தெரிந்து கொள்ளாமல் போனேன். நாங்கள்லாம் ஆஷாட போதிகள், வெளிவேசக்காரர்கள். நீயே உண்மையான சிவபக்தி உடையவன், தெய்வ பக்தி உடையவன் என்று சொல்லி பாராட்டினார். அப்படிப்பட்ட அந்த பாரதி இருந்த வீடு நான் போய் பார்த்தேன். பாரதியாருக்கு அவர் வீட்டை ஒட்டிய ஒரு அழகான சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையில் திறக்கப்பட்ட காலம், யார் திறந்தாங்க அப்படிங்கிற அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் பேர் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பாரதியாருடைய இல்லத்துக்கு வந்துட்டோம். அவருக்கு செலவு வச்சிருக்கிறது நம்முடைய அரசாங்கம். அவங்களுக்கு ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எட்டயபுரம்ங்கிற சின்ன ஊரில் பிறந்து தமிழ் கற்று, பாளையங்கோட்டையில் ஆங்கிலம் கற்று, காசியில் வந்து சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் கற்று, பாண்டிச்சேரியில் 1908 18 வரைக்கும் ஃப்ரெஞ்சு கற்று 11 மொழிகளை தெரிந்த பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னார்னா அவருக்கு 11 மொழி தெரிஞ்சதுனால தான். அதில் 2 மொழி தெரிஞ்சுக்கிட்ட இடம் இந்த இடம். அவர் அந்த இருந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் பாரதியார் வாழ்ந்த பகுதி. தினம் வந்து அங்கே ஒருத்தர் வேலை பார்க்குறவர் அதுக்கு மாலை அணிவிக்கிறாரு, சுத்தப்படுத்துகிறாரு, அங்கேயே குடியிருக்காரு. பாரதி மீது ஈடுபாடு கொண்டவர். இதெல்லாம் நான் பார்த்தேன். பாரதி வெள்ளிப்படிமலையில் மீதுலாவுன் பாடுவதற்கும், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்ணம் என்று பாடுவதற்கும், வங்கத்தின் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் சொல்கிறதுக்கும் காரணம் இந்த காசி பயணம் தாங்க. அவருடைய மொழியறிவு, அவருடைய நுண்ணறிவு, அவருடைய பயணம், கங்கை எல்லாமாக சேர்ந்து அவர் பிறந்தது சாதாரண வானம் பார்த்த பூமின்னு சொல்லக்கூடிய எட்டயபுரமாக இருந்தாலும், குண்டாறு போன்றவை, அர்ஜுனன் நதி போன்றவை தான் அங்கு ஓடினாலும் கூட அந்த கங்கையை பார்த்து வந்த பெருமை அவருக்கு உண்டு. அதை பார்த்து வந்த ஒரு பெருமையும் எனக்கும் உண்டு என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.